வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் ஆசிப் முகமது. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 19ஆம் தேதி வெளியில் வந்தது. அதில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, பீகாரை விட அதிகமாகவே 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி இந்த டேட்டா என்ன விபரம்னு 2 நாளாக யாருக்கும் தெரியாத சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த ஹிந்துல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் வந்து மிக விபரமாக எப்படிலாம் இந்த வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க, அது வந்து என்னென்ன பேட்டர்ன், அன்யூஸ்வல் பேட்டர்ன் அப்படின்னு அது டைட்டிலே வச்சிருக்காங்க. தலைப்பே வந்து அன்யூஸ்வல் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. அந்த அந்த தகவல்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பேட்டியை ஆரம்பிக்கிறோம். எப்படி இது நடந்தது, அந்த அன்யூஸ்வல் பேட்டர்ன்ஸ் என்னங்கிறத சொல்லுங்க. நீங்க சொன்னது மாதிரி 19ஆம் தேதி வந்து இந்த டிராஃப்டை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணும்பொழுது ஒரு பெரிய டேட்டா வரும். இப்போ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி எதன் அடிப்படையில் வந்து இந்த நீக்கம் நடைபெற்று இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 97 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பீகார்ல 67 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டாங்க ஜூன் ஜூலை மாதத்துல. அப்போது வந்து இந்தியாவே அலறிச்சு, 67 லட்சம் பேரை நீக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 97 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. 7.5 கோடி பேருக்கு வந்து அங்க 7.5 கோடி பேருக்கு வந்து 7% தான் நீக்கப்பட்டிருக்காங்க. இங்க வந்து 14-15% நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனா 6.5 கோடி வாக்காளர்கள் தான். ஆமா. ஸோ இதற்கு முன்னர் வந்து 6 கோடியே 40 லட்சம் வாக்காளர்கள் அப்ராக்சிமேட்டா இருந்தது. இன்னைக்கு 5 கோடியே 40 லட்சம் வாக்காளர்களாக சுருங்கி இருக்கும். இப்போ நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு, அது 1 மாசம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் அவங்க நீக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே அவர்கள் நீக்கப்படுவதற்கு தகுதியற்ற நபர்கள் அப்படின்றத நிரூபிக்கணும். அதற்கு பிறகு அவர்கள் சேர்க்கப்படுவார்கள்ன்றாங்க. அப்படி எத்தனை பேர் சேர்க்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இந்த நீக்கம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. 97 லட்சம் அப்படின்றது எதிர்பார்த்ததுதான். யாரும் எதிர்பார்க்காததுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது நடந்துகிட்டு இருக்கும் போதே பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க 1 கோடி பேரை நீக்க போறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரிதான் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட. 1 கோடி பேர் நீங்க நீக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. பட் வந்து பிஎல்ஏக்கள் வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டையும் விட இங்க இருக்கிற ஆளுங்கட்சி பிளஸ் ஏற்கனவே கேடர் பேஸ்டு கட்சி இது. அப்போ இங்க இருந்து நிறைய பேரை கரெக்டா அதுக்காக பொறுத்திருந்தாங்க. பிஎல்ஏ 1, 2ன்னு 2 பேரெல்லாம் போட்டு வேலை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த ரிசல்ட் வருது. இந்த வாக்காளர்கள் இல்ல, அதுதான் மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், பிஎல்ஏ 1, 2லாம் போட்டு யார் வேலை செஞ்சா அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். வெறும் திமுக வேலை செஞ்சது நமக்கு தெரிஞ்சு. களத்துல ஒரு சில இடங்கள்ல அதிமுக வேலை செஞ்சது, அதுவும் ஒரு சில இடங்கள்ல தான். அதுவும் இந்த நீக்க நடவடிக்கையை வந்து இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை அதிமுக எதிர்க்கவே இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நடவடிக்கை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை திட்டமிட்டு நீக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றத தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கு. வேற வழி இல்லை. எஸ்ஐஆர் நடவடிக்கை அந்த விஷயத்தை நம்ம எதிர்த்தாலும் கூட முடிந்த அளவிற்கு வாக்காளர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற வகையில திமுக மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்க. ஒருபுறம் எதிர்த்து கொண்டே அதே நேரத்துல எஸ்ஐஆர் நடவடிக்கையை முழுமையடைய செய்யக்கூடிய வகையில பல்வேறு வேலைகளை செஞ்சாங்க. தங்களை பிஎல்ஏக்களை முடுக்கி விட்டாங்க, மாவட்ட செயலாளர்களை முடுக்கி விட்டாங்க, கட்சியை சேர்ந்த தொண்டர்களை முடுக்கி விட்டாங்க. அதன் அடிப்படையில அவர்கள் மேற்கொண்ட அந்த பணி, அதற்கு பிறகும் கூட 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது எப்படி நடந்ததுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அது இல்லாமலாம் இல்லை. எப்படி இது நடந்துச்சு? அப்போ பிஎல்ஓக்களிடம் கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷன் எல்லாத்தையும், அதாவது நான் சொல்லி ஃபில்அப் பண்ணி அவங்க கையில கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அவங்க உண்மையிலே சிஸ்டம்ல ஏத்துனாங்களா, டிஜிட்டலைஸ் பண்ணாங்களா அப்படின்ற இந்த கேள்வி எல்லாம் இருக்குது. இல்லாட்டா அதை தூக்கி எங்கேயாவது போட்டாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடும் பொழுது பீகார் உதாரணம் தான் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு பீகார்ல பிஎல்ஓக்கள் வந்து வாக்காளர்களிடம் கொடுக்க வேண்டிய அந்த அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொத்தா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த அப்ளிகேஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இங்க அப்ளிகேஷன் கொடுக்காம அந்த மாதிரி பலருக்கு வந்து கொடுக்கப்படாம வைக்கப்பட்டுச்சா, இல்ல அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்த அப்ளிகேஷனை இவங்க வந்து சிஸ்டம்ல ஏத்தாம விட்டாங்களா, இதை பிஎல்ஏக்கள் கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. பிஎல்ஓக்கு உதவ முடியும், கிரவுண்ட்ல தான் உதவ கம்ப்யூட்டர்ல உட்கார முடியும். அதுக்கு பின்னாடி அவங்க செய்யக்கூடிய வேலைகளை இவங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. எப்படி நடந்துச்சு, எப்படி 97 லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்குனீங்க அப்படின்றதுக்கு அந்த கேள்விக்கான பதில் அளிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஹிந்து அந்த டேட்டாவை ஆய்வு செய்து எதன் அடிப்படையில் இந்த நீக்கம் நடைபெற்றிருக்கு, அந்த நீக்க நடவடிக்கையில எதெல்லாம் டவுட்ஃபுல்லா இருக்கு. நீக்க நடவடிக்கை பொதுவா நம்ம சொல்லிடணும் நீக்கம் அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு டவுட் எழணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில இவ்வளவு பேரை நீக்கிட்டாங்க, இதன் அடிப்படையில் நீக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆய்வு செய்து ஒரு 7 டிஃப்ரெண்ட் பேட்டர்னை சொல்றாங்க. 7 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல இந்த நீக்க நடவடிக்கை நமக்கு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்றாங்க. வெறும் சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. 7 பேட்டர்ன்ங்கிறது அன்யூசுவல் பேட்டர்ன். அதான் 7 அன்யூசுவல் பேட்டர்னா அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ இதுதான் இவ்வளவு பெரிய அளவிற்கு
வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணமாக இருக்கலாம். இது சரியாக நடந்திருந்தால், இந்த 7 பேட்டர்னும் இது அன்யூஷுவலா இல்லாம யூஷுவலா இருந்துச்சுன்னா இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இந்த ஹிந்து பத்திரிகை குறிப்பிட்டு காட்டுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இள வயதில் மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட 14 பூத்துல, நான் சொல்றது 14 பூத்துல, இள வயதுனா 50ற்கு கீழே மரணம் அடையக்கூடிய அந்த ஆவரேஜ் வயசை விட குறைவு. அந்த மாதிரி 14 பூத்துல இந்த இளவயது மரணம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. 14 பூத்துல அப்படி அவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு வாக்குச்சாவடியில இறந்து போனவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை, அந்த வாக்குச்சாவடியில இருந்து இறந்து போனதாக நீக்கப்பட்டவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 58. அதுல 49 பேர் 50 வயதிற்கு குறைவானவர்கள். அதே மாதிரி அதே திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னொரு வாக்குச்சாவடியில இறந்து போனவர்களாக நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 111. அதுல 50 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் 65 பேர். அப்ப இதைதான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இளவயது மரணம் இந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகள்ல, அதுவும் இந்த 14 வாக்குச்சாவடிகள்ல எப்படி அதிகமாச்சு? அதிகமாகலாம். இப்ப ஆவரேஜ் டெத் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டுல நடக்கக்கூடிய மரணம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்ட 5.5 லட்சத்திலிருந்து 6 லட்சம். அப்ப அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குச்சாவடி இப்ப 75,000 வாக்குச்சாவடிகளா, ஸோ அதுல டிவைட் பண்ணி பார்த்து ஒரு ஆவரேஜுக்காக நான் சொல்றேன், ஒரு ஆவரேஜுக்காக நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு ஆண்டுல ஒரு 8 பேர் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது கூட 8 16 ஆகலாம், 24 கூட ஆகலாம், 50ஆவது, அதுவும் 11 ஆகுது அப்படின்ற போது அதுவே ஃபர்ஸ்ட் கேள்வி எழுப்புது. இரண்டாவது விஷயம், இறந்து போனவர்கள்ல 50 வயதிற்கு கீழ் இறந்து போனவர்களுடைய அந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த தொகுதியில 84%, இரண்டாவது சொன்ன தொகுதியில 111 பேர் இறந்து போனாங்களா, அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா 58%. இதுதான் ஹிந்து த ஃபர்ஸ்ட் அன்யூஷுவல் பேட்டர்ன் அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் இள வயது மரணம் அப்படின்ற தலைப்பின் கீழே அவங்க சுட்டி காட்டுறாங்க. இரண்டாவது பேட்டர்ன், அதான் சொன்ன மொத்தம் 7 பேட்டர்ன்ல ரெண்டாவது பேட்டர்ன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில வாக்குச்சாவடிகளில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல. ஆண்கள் 10 பேர் நீக்கப்பட்டாங்கன்னா பெண்கள் 10 பேர், 11 பேர், 9 பேர், ஓரளவுக்கு அது சமமாக இருக்கணும். அப்படிதான் நீக்கம் அப்படின்றது நடைபெறணும். அப்படி இல்லாம ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது தூத்துக்குடியில ஒரு வாக்குச்சாவடியில 110 பேரை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல வாக்குச்சாவடின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அந்த நம்பர் தெரியணும். ஒரு வாக்குச்சாவடியில அதிகபட்சமாக 1500 வாக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1200 இருந்து 1500 பேர் ஒரு வாக்குச்சாவடியில வாக்களிக்க தகுதியான நபர்களாக இருப்பாங்க. சோ அந்த 1200 இருந்து 1500 இருக்கக்கூடிய அந்த தொகையில 110 பேரை நீக்கி இருக்கிறாங்க. நீக்கினதுல 95 பேர் பெண்கள். 110ல 95 பேர் பெண்கள். அந்த ஊர்லயே மொத்தம் 15 பேர் தான் ஆண்கள் இருக்காங்க. ஆமா, அது பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 86% ஒட்டு மொத்தமாக. இப்ப பெண்களுக்கு கணவர்கள் யாரும் இல்ல. அதான் இவ்வளவு பெண்கள் எப்படி நீக்கப்பட்டாங்க? நீங்க சொல்ற எல்லா கேள்வியுமே இருக்குது. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். இரண்டாவது, இன்னொரு நாகப்பட்டினத்துல ஒரு வாக்குச்சாவடி 74 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுல 61 பேர் பெண்கள். இதோட பெர்சன்டேஜ் என்னன்னா 82%. இப்போ ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வாக்குச்சாவடிகள்ல, இந்த 35 வாக்குச்சாவடிகள்ல இந்த மாதிரியான டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கு நீக்கம். அதாவது ஆண் பெண் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில நீக்கத்தை பார்க்க போனா 35 வாக்குச்சாவடிகள்ல கிட்டத்தட்ட நீக்கப்பட்டவர்கள்ல 75% பேர் பெண்களாக இருக்காங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு தான் சொன்னேன். உதாரணத்துக்கு 2 வாக்குச்சாவடியை குறிப்பிட்டேன். அதுல ஒண்ணுல 86, இன்னொன்னுல 82. ஒட்டு மொத்தமா அந்த 35 எடுத்து பார்க்க போனா 75% மேல் பெண்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ரெண்டாவதான அந்த அன்யூஷுவல் பேட்டர்னை அவங்க சுட்டி காட்டுறாங்க. மூன்றாவதாக அவங்க சுட்டி காட்டுறது, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வெறும் 14 வாக்குச்சாவடி, 35 வாக்குச்சாவடி தான் அப்படின்ட்டு. இப்போ குறிப்பிடக்கூடியது 8613 வாக்குச்சாவடிகள்ல. அதுல சராசரி நீக்கம், இந்த சராசரியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் நீக்கம் செஞ்சிருக்கிறாங்கல்ல, அந்த சராசரி நீக்கத்தை விட அதிக அளவுக்கு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப சராசரியை விட அதிகம்னா 260க்கும் அதிகமாக, சுமார் 260க்கும், சும்மா ஆவரேஜா எடுத்து போட்டோம்னா 8613 ஆவரேஜா எடுத்து போட்டோம், நீக்கப்பட்டவர்கள் எடுத்து போட்டோம்னா ஒரு வாக்குச்சாவடியில 260க்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. அதுவும் வாக்குச்சாவடியோட எண்ணிக்கையை பாருங்க, 8613. உதாரணத்துக்கு கடலூர்ல ஒரு வாக்குச்சாவடி, அதுல நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும்
861. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பூத்துலயே வந்து 1000 1200 தான் அதிகம். ஒரு வாக்குச்சாவடியிலேயே 1000 குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வாக்குச்சாவடியில 1200 பேர் தான் இருக்காங்கன்னா 867 பேரை நீக்கி இருக்காங்க. அதிகபட்சமா 1200 தான், அதுக்கு மேல கிடையாது. அப்ப எவ்வளவு பேர் இன்னொரு வாக்கு போடுறதுக்கு இருப்பாங்க? மீத ஒரு 350 பேர் தான் மீதம் இருக்குதுங்க. அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு 340 பேர் தான் இனிமேல அந்த வாக்குச்சாவடியில போய் வாக்கு போட முடியும். அதாவது 3ல் 2 பங்கு நீக்கிட்டாங்க. எந்த மாவட்டம்? கடலூரா? கடலூர் மாவட்டத்துல ஒரு வாக்குச்சாவடி போடக்கூடியவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வாக்குச்சாவடி சேப்பாக் ட்ரிப்ளிகேன். துணை முதலமைச்சரினுடைய தொகுதி. நமக்கு ஏற்கனவே தெரியும், துணை முதலமைச்சரோட தொகுதியில ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 97,000. ஏறக்குறைய 1 லட்சம். முதல்வருக்கு 1 லட்சம், இவருக்கு முதல்வருக்கு 1 லட்சம், இவருக்கு 97,000. இவர் துணை முதல்வர்ல, அதனால 3000 கம்மி பண்ணிருக்காங்க. முதலமைச்சர்னா அவர் பெரியவர், அதனால அவருக்கு 1 லட்சம். சோ 97,000 நீக்கப்பட்ட அந்த தொகுதி. அந்த தொகுதியில ஒரு வாக்குச்சாவடியில 835 பேரை நீக்கி இருக்கிறாங்க. ஒரே வாக்குச்சாவடியில 835 ஒட்டு மொத்தமா அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அடுத்து இதுவும் சென்னையில தான், அண்ணா நகர்ல 817 பேர் ஒரு வாக்குச்சாவடியில் நீக்கி இருக்கிறாங்க. அதே அண்ணா நகர்ல இன்னொரு வாக்குச்சாவடியில 814 பேரை நீக்கி இருக்கிறாங்க. எல்லாமே 800 தான். ஆவரேஜா நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையில இருந்து பார்க்க போனா இது பல மடங்கு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 97 லட்சத்தை நீங்க வந்து 75,000 வகுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதோ, அந்த ஆவரேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா இது பல மடங்கு அதிகம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், சென்னையில தான் அதிகபட்சமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பர்சன்டேஜ்? 35% ஒட்டு மொத்தமா. அந்த 35%ல தான் இவங்க இதெல்லாம் வருது. இதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிளுக்கு எடுத்து போட்டிருக்காங்க. அண்ணா நகர்ல என்ன நடந்துச்சு, சேப்பாக் ட்ரிப்ளிகேன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி வேளச்சேரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 783 பேர் நீக்கிருக்காங்க ஒரு வாக்குச்சாவடியில இருந்து. யோசிச்சு பாருங்க, ஒரு வாக்குச்சாவடியில 1800 பேர் தான் இருப்பாங்க. அதுல 700 800 நீக்கினீங்கன்னா 850 நீக்கினீங்கன்னா மீது எவ்வளவு பேர் மிஞ்சுவாங்க? அப்போ இந்த பகுதிகளில் பிஎல்ஓக்கள் என்ன பண்ணாங்க? இவ்வளவு பேர். அதுவும் இது வந்து நகரத்துக்கு உட்பட்ட பகுதி. கிராமங்களை கூட நம்ம யோசிக்கலாம், அவேர்னஸ் கம்மியா இருந்துச்சு, இல்லாட்டா யாருமே வேலை செய்யறதை கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு ஆள் இல்லை, ரிமோட்டா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சிட்டி, நான் சொல்றது அண்ணா நகர், அதிகபட்சமாக படிப்பறிவு பெற்றவர்கள் இருப்பதாக கூறப்படக்கூடிய கருதப்படக்கூடிய அந்த பகுதி. அண்ணா நகர்ல 2 வாக்குச்சாவடி, ட்ரிப்ளிகேன், சேப்பாக். இந்த பகுதியிலலாம் வழக்கத்தை விட எஸ்ஐஆர் நடவடிக்கையை பற்றி அதிகமாக கவலை கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்கவங்க எஸ்ஐஆரை பற்றி மற்றவர்களை விட அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு குடியுரிமை படிக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பகுதியிலேயே நீங்க ஒரே வாக்குச்சாவடியில 835 பேரை நீக்குறீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு? பிஎல்ஓக்கள் என்ன பண்ணாங்க? அப்ளிகேஷனை கொண்டு போய் கொடுத்தாங்களா? வாங்கினாங்களா? வாங்கின அப்ளிகேஷனை சிஸ்டத்துல ஏத்துனாங்களா? சென்னை அப்படிங்கிறப்போ 14 லட்சம் பேர் இருக்குது, ஷிஃப்டட் அதிகமா இருக்குது அப்படிங்கிறாங்களா? இங்க நகரத்துக்குள்ளே ஷிஃப்டிங் அதிகமா இருக்குது, அதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்களே. அந்த காரணம் இதுல பொருந்த முடியாதா? இது எப்படி நான் சொல்றது? இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நீக்கம், அந்த நீக்கத்தோடைய அளவு பாத்தீங்கல்ல. சென்னையில இருந்து எங்க போவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. சென்னையில இருந்து ஒரே வருஷத்துல, நான் சொல்றது கடைசியா வந்த சம்மரி ரிவிஷன் எப்ப நடந்துச்சு? அவங்க வழக்கமா ஃபைனல் லிஸ்ட் எப்ப விட்டாங்க? ஜனவரி 1 விடுவாங்க. இப்போ ஜனவரியில விட்டாங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை பேர் ஒரே வாக்குச்சாவடியில இருந்து ஷிஃப்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. இதே கேள்வி நான் திருப்பி வைக்கிறேன். இதே ஒரு வேற மாவட்டமா இருந்தா குடிபெயர்ந்து சென்னைக்கு வந்தாங்கன்னாங்க, சென்னையில இருந்து ஒரு மாசா இவ்வளவு பேர் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 35% சாதாரணம் இல்ல. அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இவங்க ஆப்சென்ட் ஆனாங்க, ஷிஃப்டட்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் இது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று, மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை. நீங்க பீகார்ல போய் பாத்தீங்க, ஒரே ஆண்டுல மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை எப்படி ஷூட்டப்பா இருந்துச்சு அப்படின்றத நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க டைரக்டா போயிட்டு. தமிழ்நாட்டிலே அதே மாதிரிதான் ஆயிருக்கு. எவ்வளவு ஷூட்டப்பா இருக்கு பாத்தீங்க. சீக்கிரத்துல ராகுல் காந்தி டீ குடிப்பாங்க. சோ அப்படி பார்க்க போனா அவங்க கொடுக்கக்கூடிய கணக்கை வைத்து பார்க்கும்போது 26 லட்சம் பேர் மரணம் அப்படின்றது ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது 97 லட்சத்துல 26 லட்சம் பேர் மரணம் அடைந்திருக்கதா சொல்றாங்க. நமக்கு தெரியும் ஜனவரியில அவங்க ஃபைனல் லிஸ்ட் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாசத்துல எப்படி 26 லட்சம் மரணம் நடந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓராண்டுல மரணம் அடையக்கூடியவர்களுடைய சராசரி எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5 லட்சத்துல இருந்து அதிகபட்சமாக போனா 6.5 லட்சம். இந்த 26 லட்சம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க,
மரணம் அடைந்தவர்களுடைய அந்த தகவலை தேர்தல் ஆணையத்திற்கு எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் எஸ்ஐஆர் நடவடிக்கையே இதுக்கு காரணமாகத்தான். என்ன காரணத்துக்காக? இந்த மாதிரியான மரணம் அடைந்தவர்களை நீக்கணும், போனவர்களை நீக்கணும், அதே போல புதுசா சேர்க்கணும், 18 வயசுக்கு அப்புறம் டூப்ளிகேஷனை நீக்கணும். நீக்கிறது தான் எஸ்ஐஆர்ன்றதே நீக்கம் தான், சேர்க்கறதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சேர்க்கறத பத்தி பேசுறீங்க? சேர்க்கறதெல்லாம் பின்னாடிதான். அப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக ஒட்டு மொத்தமாக மரணம் அடைந்த யாருமே போய் ரிப்போர்ட் பண்ணாம 4-5 வருஷமா நடந்திருக்கு. நம்மளுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் இவங்க வெளியிடுறாங்க. கடந்த தேர்தல்லாம் ஓட்டு போட்டுருப்பாங்களா இவங்க? ஆமா, கடந்த தேர்தலில் இவங்க ஓட்டு போட்டாங்களான்னு அதை செக் பண்றதுக்குலாம் நம்ம கிட்ட ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. ஏதாவது வாய்ப்பு இருந்தா நம்ம போய் கிராஸ் செக் பண்ணலாம், எப்படி போன வருஷம் இவர் வாக்கு போட்டார் அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். அதுக்கான டேட்டாவும் இல்லை, அதை நம்ம செக் பண்றதுக்கான மெக்கானிசமே கிடையாது. அப்படின்ற போது நீக்கப்பட்ட 97 லட்சம் பேர் யாருன்னே தெரியாதுல்ல உங்களுக்கு. அவங்களா வந்து செத்தம் வந்து எந்திரிச்சு நின்று சொன்னாதான் உண்டு, உயிரோட இருக்கிறவங்க எந்திரிச்சு நின்று சொன்னாதான் உண்டு அப்படின்ற ரேஞ்சில தான் நம்மள கண்ணை கட்டில விட்டுருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உயிரிழந்த யாருமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்க குடும்பத்துல இவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லவே இல்லை. நாம 4-5 வருஷமா சொல்றோம். ஆனா ஞானேஷ்குமார் அவருடைய பீகார் குறித்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 20 வருடங்களாக இதெல்லாம் இல்லாம இருக்குது. இது 20 வருட கணக்கு தான் நாங்க லாஸ்ட் 20 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? அதுலயும் 2021ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. வருஷத்துல 4 தடவை சம்மரி ரிவிஷன் எடுக்கணுமா? அப்ப என்ன பண்ணீங்க? உங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சு? இப்ப நீங்க உங்க வேலையை சரியா பண்ணல அப்படின்றதா? அப்போ சரி, ஓகே, நீங்க சொல்றது போல மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க, யாருமே போய் தேர்தல் ஆணையத்திட்ட இன்ஃபார்ம் பண்ணல, அப்படியாகவே நடந்துருச்சு, 26 லட்சம் பேரை நாங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம், நீக்கிட்டோம் அப்படின்ட்டு. பட் இங்க அன்யூஷுவல் பேட்டர்னா ஹிந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 3094 வாக்குச்சாவடிகள், 3094 வாக்குச்சாவடிகள்ல நீக்கப்பட்டவர்கள, ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டவர்கள்ல 75% பேர் மரணம் அடைந்தவர்கள். 75% பேர். இப்ப 100 பேரை நீக்கினாங்க அப்படின்னா 75 பேர் செத்து போயிட்டாங்க. 1-2 வாக்குச்சாவடி இல்ல, 3000 வாக்குச்சாவடி, 3094 வாக்குச்சாவடி. ஆவரேஜ் டெத்தை விட இந்த 3500 பூத்ல அதிகமா இருக்குது. ஆவரேஜ் டெத் என்னங்க? ஒரு வாக்குச்சாவடிக்கு பாத்தீங்கன்னா 7 பேர் 8 பேர், வெறும் 7 பேர் 8 பேர். நான் சொல்றது ஒரு வருஷத்துல. நீங்க சொன்னது போல 10 வருஷமா எடுக்காட்டினா கூட 70 பேர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்துல ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டவர்கள் 99.2% பேர் மரணம் அடைந்தவர்கள். 99.2% ஒரே வாக்குச்சாவடி. ஒட்டுமொத்தமா எல்லாருமே செத்தவங்க தான். ஷிஃப்ட் அது கிடையாது, ஆப்சென்ட் ஆனது கிடையாது, டபுள் என்ட்ரி கிடையாது, எல்லாருமே செத்துட்டாங்க. நீக்கான ஒரு காரணத்துக்கு வச்சுக்கோ. அப்ப என்னன்னா, ஏதோ கண்ணு மூடிட்டு ஏதோ போட்ட மாதிரி இருக்கு. இவனை நீக்கணும், அப்ப என்ன பண்ணலாம்? ஓடு, செத்துட்டாங்க, கேட்கவா போறான், அடுத்த 1 மாசம் இருக்கு, அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் திருவிடைமருதூர், அதே தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவிடைமருதூர்ல நீக்கப்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில நீக்கப்பட்டவர்கள் 99.2%, ரெண்டும் அதுல அதேதான், 99.2% பேர் முழுசா மரணம் அடைந்தவர்கள். அடுத்து அதே தஞ்சாவூர்ல திருவையாறுல ஒரு வாக்குச்சாவடியில 99% பேர் மரணம் அடைந்தவர்கள். நம்ப முடியுதா? ஒட்டு மொத்தமா. அப்ப நீக்கிறாங்க அப்படின்னா, அதை 260 பேர் 250 பேர் நீக்கிறாங்க அப்படின்னா அதுல 240 பேர் செத்து போனவங்க. இது நம்புற மாதிரி இருக்கா? இது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கா? இதுதான் அன்யூஷுவல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஃபார்ம் யாருக்கு கொடுத்தாங்களா? இல்ல, இவங்க போய் வீட்டுல போய் பாத்துருக்காங்க. வீட்டுல போய் பார்க்கும்பொழுது அவர் இறந்து போனதாக சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இவங்க அதை அவர் இறந்ததாக நோட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதை அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க, இறந்ததாக அப்லோட் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ராசஸ் நடந்திருந்தா இப்படிதான் நடந்திருக்கணும். இல்லாட்டினா அவர்களே வந்து வாலண்டரியா வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அப்போ ஒரு வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த வாக்காளர்கள்ல 1200 பேர்ல இவங்க ஆவரேஜா நீக்கினதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100-150ன்னு வச்சுக்கோங்க. அதுல செத்து போனவங்களோட எண்ணிக்கை மட்டும் ஆக்சுவலா பார்க்க போனா 100னா 98 பேர், 99 பேர். இது எப்படி நடக்க சாத்தியம்? ஏன்னா நமக்கு தெரியும், தமிழ்நாடோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு வாக்குச்சாவடியில 8 பேர் ஒரு ஆண்டுல மரணம் அடைந்திருக்கலாம். அதிகபட்சமா நான் சொல்றது அது ஆவரேஜ் தான். சரி, அதிகபட்சமா 10 பேர் கூட மரணம் அடைந்திருக்கலாம். எப்படி வந்து 99 பேர் மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுதான் அன்யூஷுவல் பேட்டர்ன். இன்னொரு விஷயத்த சுட்டி காட்டுறாங்க. அடுத்ததாக நீக்கப்பட்டவர்கள் 100% பேருமே மரணம் அடைந்தவர்கள். இதை கேள்விப்பட்டீங்க? அப்படி இருக்காங்க. 495 வாக்குச்சாவடி. ஒரு வாக்குச்சாவடி 2 வாக்குச்சாவடி கிடையாது,
495 வாக்குச்சாவடிகள் நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே மரணம் அடைந்தவர்கள். மற்ற எந்த கேட்டகரியும் கிடையாது. யாரும் ஷிஃப்ட் ஆகல, யாரும் ஆப்சென்ட் ஆகல, யாரோட டபுள் என்ட்ரியும் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. யாரை நீக்கிருக்கோம் அப்படின்னா செத்து போனவங்களை மட்டும் நீக்கிருக்கோம். 100% செத்து போனவங்க நீக்கிருக்கோம். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்பர்ஸ் என்னவா இருக்கணும்? 10க்கு கீழே இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு 8 பேர் செத்து இருக்காங்க. மத்தபடி பர்ஃபெக்டா இருக்கு. இந்த வாக்குச்சாவடியில இருக்கவங்க எல்லாருமே பயங்கர அவேர்னஸ். பொதுவா கிராமங்கள் அப்படியே இருப்பாங்க, எங்கேயுமே போல, அங்கேதான் இருக்கிறாங்க. போனாலும் அங்க வந்து ஓட்டு போடுவாங்க. இறந்து போனவங்க எல்லாம் கரெக்டா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கேயுமே ஆப்சென்ட் ஆகல. அந்த பிஎல்ஓ கிட்ட போய் ஃபார்மை வாங்காம அவங்க ஆப்சென்ட்லாம் ஆகல. கரெக்டா வாங்கி கரெக்டா ஃபில்அப் பண்ணி திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அந்த பிஎல்ஓக்களும் கரெக்டா வந்து அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கூட என்ன நம்பர் வரணும்? வெறும் 10க்குள்ள வரணும். இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய நம்பர்லாம் பாத்தீங்கன்னா தலை சுத்துது. திருமங்கலம், மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல ஒரு வாக்குச்சாவடியில இது மாதிரி 142 பேர் இறந்ததாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே வாக்குச்சாவடியில நீக்கம் அப்படின்ற எண்ணிக்கையே 142 தான். அந்த 142 பேருமே இறந்துட்டாங்க. அப்படியாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது சாத்தியமா? வாய்ப்பில்லை, வாய்ப்பே கிடையாது. ஒரு வாக்குச்சாவடியில 1200 பேர்ல இல்ல 1500 பேர்ல ஒருத்தர் கூட வந்து ஆப்சென்ட் கிடையாது, ஒருத்தர் கூட ஷிஃப்டட் கிடையாது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேற விஷயம். இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 142 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்ப இந்த 142 பேரும் அந்த பூத்ல லாஸ்ட் வருஷத்துல எத்தனை பேர் ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு தெரியல. அது வரை கணக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நீக்கப்பட்டதுல 100% பேர் இறந்தவர்கள். அடுத்து சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கையில ஒரு வாக்குச்சாவடியில 134 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 134 பேர் மரணம் அடைந்தவர்கள். அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவிடைமருதூர், ஏற்கனவே சொன்ன திருவிடைமருதூர்ல 99% இருந்துச்சு. அதே திருவிடைமருதூர்ல இன்னொரு வாக்குச்சாவடியில நீக்கப்பட்டதுல 100% பேர். எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க? 131 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 131 பேர் இறந்து போயிட்டதா தேர்தல் ஆணையத்தோடைய அந்த டேட்டா சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது வந்து வெறும் சாம்பிளுக்கு மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கோம். இது வெறும் சாம்பிளுக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்தமாக இந்த 495 வாக்குச்சாவடிகளையும் எடுத்து பார்த்தோம் என்றால், அதில் வரக்கூடிய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய எண்ணிக்கை வருது. இவ்வளவு பேர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அப்ப எப்படி நீக்குனீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அடுத்து இறுதியாக இதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரே ஒரு இது பண்ணோம், 3000 சில்லறை வந்துச்சு. இன்னொரு வந்து 495 வந்துச்சு. 6139 வாக்குச்சாவடிகள்ல முகவரியில அந்த குறிப்பிட்ட நபர் இல்லை அப்படின்ற காரணத்தினால சராசரியை விட 2 மடங்கு அதிகமான நபர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சராசரியா ஒரு பூத்துல நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை விட முகவரியில நான் போய் பாக்குறேன் அவர் இல்லை அப்படின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட 6139 வாக்குச்சாவடிகள்ல சராசரியை விட 2 மடங்கு அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கும் சாத்தியம் இல்லை அப்படின்றதுதான். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கைன்னு பார்க்க போனா கிட்டத்தட்ட 9% வருது. 9%, 8% வருது. அந்த 8% வாக்குச்சாவடிகள்ல சராசரியோட 2 மடங்கினர் அந்த பகுதியிலே இல்ல, வெளியே ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க, ஆப்சென்ட் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் அடிப்படையில, ஒட்டுமொத்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில பார்க்க போனா இது சாத்தியம் கிடையாது. இது எப்படி நடந்துச்சு? உதாரணத்துக்கு சொல்றேன், சென்னை நமக்கு நல்லா தெரியும். சென்னையில தான் வந்து 35% பேரை நீக்கி இருக்கிறாங்க. சென்னையில சோழிங்கநல்லூர்ல ஒரு வாக்குச்சாவடி, அந்த வாக்குச்சாவடியில கிட்டத்தட்ட 549 பேர் ஷிஃப்டட். இங்க இல்ல, அவரு எங்கேயோ போயிட்டாரு. எங்க போயிட்டாருன்னு தெரியாது, எங்க போனார்லாம் தெரியாது. பாகிஸ்தான், பாகிஸ்தான், சைனா, இலங்கை இருக்கலாம். அதே மாதிரி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல பல்லாவரத்துல ஒரு வாக்குச்சாவடியில 505 பேரை நீக்கிருக்காங்க. பாதிக்கு பாதி ஒட்டுமொத்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை பாதி பேர் நகரத்திலேயே, நகரத்தினுடைய அவுட்ஸ்கட்லேயே. எதுவும் நகரம் தான், பேருக்கு தான் செங்கல்பட்டு. பல்லாவரம்லாம் இன்னைக்கு சென்னை தான். செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இந்த 3-4 டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் சேர்த்தாலே வந்து இந்த 97 லட்சத்துல பாதி வந்துடுது. அப்ப எல்லாமே நகர்ப்புறத்துல இது நடந்திருக்கு. இப்ப ஷிஃப்ட் வரும்பொழுது நகர்ப்புறத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி அவர் எங்க போயிருப்பாரு? சொந்த ஊருக்கு போய் குடியேறிட்டாரா? அதுவும் ஒரு வாக்குச்சாவடியில பாதிக்கும் மேற்பட்டோர் ஷிஃப்ட் ஆயிருக்காங்களா? அட்ரஸ்ல ஆளை காணாமா? இந்த கேள்வி இருக்குல்ல. நான் மறுபடியும் கேட்கிறேன், ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் வாடகை வீட்டுல தான் தங்கி இருக்கிறாங்க. அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக கொடுக்கப்பட்ட அவேர்னஸ் அப்படின்றது
கிராமப்புறங்களை விட நகரப்புறத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக போய் சேர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஒரு வீட்டுல இருந்தாலும், உதாரணத்துக்கு நான் சொன்னேன், என்ன என் இடத்த பர்சனலா எனக்கு எடுத்துக்கலாம். ஆனா வேற வீட்டு அட்ரஸ்ல தான் எனக்கு இருந்துச்சு. நானும் வந்து சென்னையில வந்து வாடகை வீட்டுல தங்கக்கூடியவன் தான். இப்ப வாடகை வீட்டுல எப்படி மாறிக்கிட்டே இருப்போம்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப மாறினவன் எனக்கு தெரியும் நான் எஸ்ஐஆர் அப்படின்ற போது அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு யாரு பிஎல்ஓ, அந்த குறிப்பிட்ட நான் இதற்கு முன்னாடி இருந்த வீட்டுல அந்த அட்ரஸுக்கு யார் பிஎல்ஓன்னு கண்டுபிடிச்சு அவங்கள போய் பார்த்து எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி திருப்பி கொடுத்தேன். இதை செய்யாத நபர்கள் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டே செய்யாம இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க, எக்ஸப்ஷன்லாம் இருக்குது, இல்லைன்னா சொல்லல. ஆனா அவர்கள்லாம் எண்ணிக்கையில எவ்வளவு பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். 100 பேர் இருந்தா ஒரு 2 பேர் 3 பேர் அதிகபட்சமா வச்சுக்கோ, 10 பேர், 50% பேர் இருப்பாங்களா? அதுதான் அன்யூஷுவல் பேட்டர்ன். அதுவும் ஒரு தொகுதி 2 தொகுதினா பரவாயில்ல, ஒரு வாக்குச்சாவடி 2 வாக்குச்சாவடினா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 6139 வாக்குச்சாவடிகள்ல 50%க்கு மேல, அதாவது சராசரியை விட 2 மடங்கு நீங்க வெறும் முகவரியில ஆள் இல்லைன்னு நீக்கிருக்கீங்க அப்படின்னா இது சாத்தியமா? இதுதான் கேள்வி. பல்லாவரத்துல 505 பேர்னா மதுரவாயில்ல, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது மதுரவாயில்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில 503 பேர் நீக்கிருக்கிறாங்க. பாதிக்கு பாதி, எல்லாமே பாதிக்கு பாதி. சோழிங்கநல்லூர்ல 549, பல்லாவரத்துல 505, மதுரவாயில்ல 503. இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்குது. வெறும் சாம்பிள் மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் எடுத்து உள்ள போய் பார்த்தோம்னா வரும், பெரிய லிஸ்ட் வரும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கையில 8% வாக்குச்சாவடி. அதுல நீங்க சராசரியை விட 2 மடங்கு அதிகமான நபர்களை வீட்டுல ஆள் இல்ல, ஆப்சன்ட்ன்ற காரணத்தினால நீங்க நீக்கி இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? இதையெல்லாம் நீங்க சரியா செய்யாத காரணத்தினாலதான் 97 லட்சம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இன்னைக்கு வந்து நின்று இருக்கு. அப்போ இதெல்லாம் ஏன் சரியா செய்யல? திட்டமிட்டு சரியா செய்யலையா? எப்படி முதலமைச்சரினுடைய தொகுதியில 1 லட்சம் வாக்காளர்கள் காணா போறாங்க, முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதியில வெறும் 24,000 பேர் காண போயிருக்காங்க, 26. இந்த கேள்வி இருக்குல்ல, கட்டாயமா. ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் துணை முதலமைச்சருடைய தொகுதியில 97 லட்சம் பேர் காண போனாங்க? இதுல இன்னும் இஸ்லாமியர்கள் சதவீதம் எத்தனை, தலித் சதவீதம் எத்தனை, இதெல்லாம் இன்னும் டேட்டா வந்துருச்சா இல்லையா? ட்ரிப்ளிகேன் ஷேப்பாக்கெல்லாம் பொறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் மற்றவர்களுடைய அவாரா இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பீகார்ல பார்த்தப்போ அங்கேயும் இந்துக்களை விட இஸ்லாமியர்கள், ஏன்னா அவர்கள் தான் இன்னைக்கு ஏன் அவர்கள் அந்த பயத்துல இருக்கிறாங்க? குடியுரிமை பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படின்னா நாளைக்கு குடியுரிமை கிடையாது. இதைத்தான் உள்துறை அமைச்சரே ஓப்பனா சொல்றாரு. சுத்திகரிக்கக்கூடிய நடவடிக்கை DDDன்றாரு. அது சுவந்த் அதிகாரி அவர்களை கண்டுபிடிப்பது, அவர்களை நீக்கம் செய்வது, அவர்களை வெளியில அனுப்புவது, இதுதான் அவர்களுடைய அந்த திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது அப்படின்றத மற்றவர்களை விட இஸ்லாமியர்கள் அதிகமாக உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில, ஒரு பூத்ல இவ்வளவு பெரிய நபர்கள், இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில நபர்கள் விடுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதாவது அந்த இடத்துல விட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன், அதனால நான் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ண மாட்டேன்னு அசால்ட்டா விடுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நிறைக்கும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. இறந்தவர்கள் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க டெத் சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்கி பார்த்துருக்காங்களா? இதை பத்தி எதுவும் விவரங்கள் எதுவும் இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க எழுதிட்டு போயிடுவாங்களா? டெத் சர்டிபிகேட்லாம் அவங்க என்ன நடந்திருக்கும்னா, நீங்க சொல்றது போல போய் பாக்குறாங்க, வீடு பூட்டி போட்டிருக்கா, என்ன எழுத முடியும், எழுத இறந்துருன்னு அப்படின்ற மாதிரி. இது எல்லா பிஎல்ஓ பின்னாடியும் எல்லா பிஎல்லையும் எல்லா டைம்லயும் சுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவங்க பிஎல்ஓ 2 வேளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படின்றதுனுடைய ஆபத்தை உணர்ந்து தங்களுடைய பிஎல்ஏக்கள் எல்லாத்தையுமே முடுக்கி விட்டு வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இது சாத்தியமா இருக்கும். அவங்களுக்குள்ளே கூட ஒரு ஒப்பந்தம் வந்திருப்பாங்க. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நான் சுத்துறேன் அப்படின்னு அதிமுக காரரும், மதியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் சுத்துறேன்னு திமுக காரரும், அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்திருப்பாங்க. இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இல்ல, நீ இது அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம். 1 வருஷம் டைம் கொடுத்திருந்தா பொறுமையா பிஎல்ஓக்களை எல்லாம் ஈஸியா பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருப்பாங்க. இதுதான் நான் சொன்னது கூட விடுங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் இந்த உச்சநீதிமன்றத்துல நடக்கிற வழக்குல ஏன் இவ்வளவு ரஷ் பண்றீங்க, ஏன் இவ்வளவு ரஷ் பண்றீங்கன்ற கேள்வி கேட்கப்படும். உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த உச்சநீதிமன்றம் பீகார்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்குது, செத்தவன் டீ குடிக்கிறான், இப்போ அதுக்கு பின்னாடி வந்த ரிசல்ட் எல்லாமே இதுல எவ்வளவு குளறுபடி அப்படின்னு காட்டுது. அதற்கு பிறகும் 12 மாநிலங்களுக்கு இதை நடத்துறத ஏன் அனுமதிக்குது? ஏன் அதை ஸ்டே பண்ண மாட்டேங்குது? இதுதான் நல்ல கேள்வி. இது இன்னொரு $1 மில்லியன் கொஸ்டின். இது ஏன் நடக்குது? இது தொடர்ந்து நடக்க அனுமதிக்கப்படுது. இத்தனைக்கும் பீகார்ல நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் நடவடிக்கையை ஸ்டே கொடுங்கன்னு தான் முதல்ல போய் நின்னாங்க. அதுக்கும் ஸ்டே கொடுக்கல.
அது நடந்து முடிஞ்சு அதுல இருக்கக்கூடிய தவறுகள் சுட்டி காட்டப்பட்டு மிகப்பெரிய வாதங்கள் முன்வைக்கப்படுது. அதற்கு பிறகு இந்த 12 ஸ்டேட்ல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அதுவும் குறைந்த கால அவகாசத்தில் தான் கவனிக்கணும். பீகார்ல குறைந்த கால அவகாசத்தில் இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியாது அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றத்துல வழக்காக போனதனுடைய அடிப்படைகள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே விஷயத்தை மேலும் 12 மாநிலங்கள்ல செய்யறோம் அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அதுவும் இந்த குறைந்த கால அவகாசத்துல, வெறும் ஒரே மாசத்துல. என்னதான் தீர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையரினுடைய அந்த தேர்வு முறை இருக்குல்ல, அங்க இருந்து தொடங்கணும் அப்படின்றதான். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஒட்டு மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு மக்களுக்கு. அது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, தேர்தல் ஆணையர் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் சொன்ன உத்தரவு, பிறப்பித்த உத்தரவு, அந்த உத்தரவை ஒண்ணுமில்லாம செய்யக்கூடிய வகையில பாஜக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம். இதற்கு முன்னர் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களையும் யார் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தா? யார் யார்? எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அப்புறம் பிரதமர். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க திருத்தின சட்டத்தின் அடிப்படையில பிரதமர், அவர் சொல்லக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சர், அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். அவங்க அமைச்சர், பிரதமர் அவங்க அமைச்சர், 3வதாக எதிர்கட்சி தலைவர். அப்ப எதிர்கட்சி தலைவரை ஒருத்தரை வேணான்னு சொன்னா இவங்க ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த தேர்வு முறையில இருந்து இன்னைக்கு மாற்றம் வந்தால்தான் இதுல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே 1 மாசம் தான் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னர் கூட இந்த பிஎல்ஏக்களை முடுக்கி விடாம இருந்த கட்சிகள் இதை உணர்ந்து கொண்டு இதுல அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. ஏன்னா இந்த பேட்டர்ன்லாம் பார்க்கும் பொழுது குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவங்க இந்த மாதிரியாகலாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு சில ஏரியாக்கள்ல செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக, இல்லாட்டினா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பளுவின் காரணமாக, வேகமா இதை முடிச்சு கொடுக்கணுன்ற காரணமாக பல இடங்கள்ல அவங்க இப்படியாக செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வாக்கு உரிமையை இழந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் உங்களுக்கும் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எப்பயாவது திமுகவை தாண்டி பிற கட்சிகள் புரிந்து கொண்டு இந்த 1 மாசத்துல நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்க்கிறதுக்கான வேலையை செய்தே ஆகணும் அப்படின்றதுதான். அதான் தீர்வு, உடனடி தீர்வு. அதுதான் நீண்ட கால தீர்வு அப்படின்றது. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது மீண்டும் நம்பகத்தன்மை பிறக்க வேண்டும்னா அடிப்படையில இருந்து இன்னொரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. யார் உணர்ந்தார்களோ இல்லையோ, யோகி ஆதித்யநாத் உணர்ந்திருக்காரு. என்னோட மாநிலத்துல 4 கோடி வாக்கு காணும் அப்படின்னு அவரே குற்றம் சாட்டுறாரு. அமித்ஷாவை பார்த்து கேட்கிறாரு. குற்றம் சாட்ட வேண்டியது தேர்தல் கமிஷனை. அமித்ஷாஜி, இது நம்ம ஓட்டே காலி பண்ணிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இதுலயே அம்பலம் ஆயிடுச்சு, இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. மிக முக்கியமான பல பாயிண்ட்கள் அது ஆங்கிலத்தில் வந்த கட்டுரை நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் நான் படிச்சப்போ எனக்கு நிறைய புரியல. மிக விபரமாக எடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி. முன்னாடி வைப்போம், மக்கள் பார்த்துட்டு சொல்றோம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.